نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவரது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் மார்க்கமாக எதையெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்களோ அவைகளை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படி முதலில் அடியானாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்வாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனிதர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், சரியான வழியை தெரிவு செய்யக்கூடியவர்கள், சொல்லக்கூடிய விடயங்களை உள்ளத்தில் பதித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அந்த தூதர் எதையெல்லாம் உங்களுக்கு மார்க்கமாக கொண்டு வந்தாரோ, அறிமுகப்படுத்தினாரோ அதையெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். அந்த அடிப்படையில் தான் வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபல் முஃமினீன், உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும் என்ற அடிப்படையில் நம்மை ரமலான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பிட்ட நாட்கள் தான் எஞ்சிருக்கின்றது. ஆகவே இந்த ரமலானுக்கு முன்னால், இந்த ரமலானை அடைந்தால் என்னென்ன அமல்களை நாம் செய்ய முடியும் என்ற திட்டங்கள், 100% அமல் ரீதியான செயல்பாடுகளை ரமலானுடைய பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் எப்படி நான் நடைமுறைப்படுத்துவது, இந்த ரமலானுக்காக வேண்டி என்னை எப்படி தயார் பண்ணுவது என்ற அடிப்படையில் தான் ஓரிரு உபதேசங்களை உங்களுடைய சிந்தனைக்கு இந்த நேரத்தில் முன்வைக்க இருக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சிலருக்கு வாய்ப்புகளை தருகின்றான், சந்தர்ப்பங்களை தருகின்றான். கடந்த காலங்களில் நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு சேர்ந்திருந்தவர்கள் எத்தனை பேர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். ஆக எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான், மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இந்த ரமலான் ஊடாக எனது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான அடியானாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்த வாய்ப்புகளை, அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முதலில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நாங்க இரவுல தூங்க போறோம். தூங்க போகக்கூடிய நேரத்தில் அது ஒரு சிறிய ஒரு மவுத். அதனால தான் நாங்க துஆ ஓதுறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது அஹ்யா, நான் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி மௌத்தா போறேன், நானே என்னைய சொல்றேன் நான் மௌத்தா போறேன். அப்படினால் தூக்கம் என்பது ஒரு மரணம். தூங்குகின்றோம். தூங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான், எங்களது ரூஹ்களை அப்படி எடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எங்களுடைய உயிர்களை எடுக்கிறான். நான் யாருக்கு நாடுகின்றேனோ அவருக்கு அந்த ரூஹை திருப்பி கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நான் யாரை நாடுகின்றேனோ அந்த ரூஹை நானே வைத்துக் கொள்கின்றேன், அவரை மரணிக்க வைத்து விடுகின்றேன். அப்படி என்று சொன்னால் நாங்க காலையில தஹஜ்ஜத்துக்கு
அல்லது சுபுவுக்கு எழும்பின உடனே முதலாவது என்ன நினைக்கணும்னு சொன்னால், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான், அல்லாஹ் மௌத்தாக்கல. நேற்று இரவு நான் தூங்கும் போது என் ரூஹை எடுத்தான், ரூஹை கைப்பற்றினான், எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் வாழ்ந்து அமல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான் என்று ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் சிந்தித்து இன்று நான் எனது அமலை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நெறிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ரூஹை எடுத்து எடுத்து தாரான், எங்களுடைய உயிரை எடுத்து எடுத்து தாரான். சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ரமலான் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். ரமலான் வந்தால் இந்த ரமலானை எப்படி நான் கழிக்க வேண்டும், இந்த ரமலான் முழுவதும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பக்கூடிய நல்லறங்களில் எந்த அளவுக்கு நான் பங்களிப்பு செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு நான் அதற்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிடுங்கள். அல்லாஹ் குர்ஆன சொல்லக்கூடிய நேரத்தில் ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. எல்லோருக்கும் தெரியும். ரமலான் மாதம் என்பது ஒரு சிறப்பு, குர்ஆன் என்பது இன்னொரு சிறப்பு. அல்லாஹ் பாருங்க, அந்த ரமலானை தந்து அந்த சிறப்புக்குள் ஒரு சிறப்பு, உச்சக்கட்டமான சிறப்பு. குர்ஆன் அப்படியே இறக்கிறான். குர்ஆனை இறக்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஹுதல் லின்னாஸ், இந்த குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. இந்த குர்ஆனுக்குள்ள நேர்வழி இருக்கிறது. இந்த குர்ஆனை நீங்கள் படித்தால், இந்த குர்ஆனை நீங்கள் வாசித்தால் உங்களை நேரான வழிக்கு அழைத்து செல்லும், நேரான வழிக்கு உங்களை கொண்டு செல்லும். ஏனென்றால் ஒரு மனிதன் மரணிக்கின்ற வரை நேரான வழியில் இருக்க வேண்டும். அந்த நேரான வழிதான் இறுதியில் அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அதனால்தான் அடிக்கடி ஒவ்வொரு நாள் எத்தனை தடவைகள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியில் எங்களை நடாத்துவாயாக. ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அதிகமான நேரங்களில் தொழுகையினூடாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். யாரெல்லாம் நேர்வழி பற்றி சென்றார்களோ உனது சாபத்திற்கு, உனது கோபத்திற்கு வலிதவரைய கூட்டத்தில் ஆக்கிறாதையா அல்லாஹ், எங்களை நேரான வழி நடாத்துவாயாக. ஒவ்வொரு நாள் துவா கேட்கிறோமா இல்லையா? தொழுகையில கேட்கிறோமா இல்லையா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஏன்? அந்த நேர்வழி சொர்க்கம் வரைக்கும் செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி துவா கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை தா. யார் கேட்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தூதர் அவர்கள் நமக்கு ஒரு முன்னோடியாக அடிக்கடி அல்லாஹ்ட்ட நேர்வழியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நேர்வழி அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான்? குர்ஆனுக்குள்ள வச்சிருக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு இந்த குர்ஆனில நேர்வழி இருக்குது. வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், எது நேரான வழி, எது அசத்தியம், எது நேரான வழி என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் இது அங்கீகரிக்கப்படக்கூடியதா? இது நபியவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்களா? இது மார்க்கமா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, நீங்கள் சரியான வழியில் இருக்கிறீங்களா இல்லையா, வெளியான வழியில் இருக்கிறீங்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்றெல்லாம் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும். எனவே அன்புக்குரியவர்களே, முதலாவதாக குர்ஆனை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும். ரமலான் வருகிறது. ரமலான் வருவதற்கு முன்னால் குர்ஆனுடைய விஷயத்தில் ஆண்களும் பெண்களும் குடும்பத்தோடு என்ன செய்யுங்க? குர்ஆன்ல அதிகமாக கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு நீங்க மனசோட பேசி பாருங்க, நான் குர்ஆனை ஓதி எத்தனை நாள் ஆச்சு, என் வீட்டில் குர்ஆனுடைய சத்தம் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. இந்த குர்ஆனுடைய அருள், இந்த குர்ஆனுடைய பரக்கத், இந்த குர்ஆனை கையில் எடுத்தால், இந்த குர்ஆனை ஓதினால் அல்லாஹ்வுடைய சகீனா, அல்லாஹ்வுடைய அமைதி என் வீட்டுக்கு வரும், அல்லாஹ்வுடைய ரஹமத் எனக்கு வரும், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், விசேஷமான மலக்குமார்கள் வருவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு என் வீட்டில் ஓதப்படும். நான் எந்த அளவுக்கு ஓதிட்டு இருக்கிறேன், என் மனைவி எந்த அளவுக்கு ஓதுனாங்க, என் பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஓதுனாங்க. ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். குர்ஆன் எங்களை விட்டு தூரமாயிட்டே போகும். நாங்க குர்ஆனை விட்டு தூரமாயிட்டே போறோம். பல பல அனாச்சாரங்கள் அநாகரிகமான முறையில என்ன செய்யணும் சொன்னார், உலகத்துக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உலகத்துடைய காட்சிகளுக்கு, உலகத்துடைய நிகழ்ச்சிகளுக்கு, உலகத்தை ரசிப்பதற்கு மணிக்கணக்காக நேரத்தை ஒதுக்குகின்றோம். ஆனால் குர்ஆனை கையில் எடுத்து 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் குர்ஆனை ஓதுவதற்கு மனசு கேட்குதில்ல. அப்படியே எடுத்துட்டாலும் ஒரு பக்கம் 2 பக்கத்தோட வச்சிருவோம். இப்படித்தான் போகுது. காரணம் என்ன? அப்ப நீங்க விலகிக் கொள்ளுங்க. நீங்க குர்ஆன் உங்களை விட்டு ஒதுங்கிக் கொண்டிருக்கின்றது, அல்லது நீங்கள் குர்ஆனை விட்டு ஒதுங்குறீங்க. ஆரம்ப காலங்கள்ல பக்கம் பக்கமாக ஜுசுக்களாக ஓதப்பட்ட குர்ஆன் இன்றைக்கு ஒரு பக்கம் ஓதுவதற்கு கஷ்டமா இருக்கு. உங்க மனசோட கேட்டு பாருங்க. ஒரு பக்கம் ஓத கஷ்டம்னால் குர்ஆன் உங்களை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது, குர்ஆன் உங்களை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கின்றது. அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய சகீனா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு தூரமாயிட்டு. எனவே அன்புக்குரியவர்களே, எங்களை திருத்திக் கொள்வோம், எங்களை சீர்படுத்திக் கொள்வோம், எங்களை நெறிப்படுத்திக் கொண்ட அடிப்படையில் தான் இந்த உபதேசம். ரமலான் நெருங்குது. ரமலான் வந்தோட குர்ஆன் எடுத்தால் வராது, எங்களுக்கு வேகம் வராது, நிறைய ஓத ஆசை வராது. எனவே எஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்கள் இருந்து குர்ஆன் எடுங்க, குர்ஆனை ஓதுங்க. ஓத ஓத ரமலானை அடையும் பொழுது, குர்ஆனோடு ரமலானை அடையும் பொழுது உச்சக்கட்டமான இறை அச்சம் தக்வாவோடு அந்த ரமலானை அடைய முடியும். நிறைய பகுதிகளை குர்ஆன் ஓதக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்ள முடியும். அதன் ஊடாக அல்லாஹ்வுடைய அருளோடு வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, தாஹதுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், குர்ஆனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, யாருடைய கையில் என் ஆத்மா இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லஹுவ அஷத்து தஃபஸ்ஸியா மினல் இப்லி ஃபி உக்லிஹா, இந்த குர்ஆன் ஒரு ஒட்டகம் எப்படி விரண்டு ஓடுகின்றதோ, கவுச்சி அவித்துக் கொண்டு கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகம் அப்படியே கவுத்து அறுத்துக்கிட்டு எப்படி வேகமா ஓடுகின்றதோ அதே போன்று சென்றுவிடும் என்ற எச்சரிக்கையை புகாரியில் 5033வது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க, குர்ஆனை நீங்க ஓதாம இருந்தீங்கன்னா, குர்ஆனோடு தொடர்பில்லாம இருந்துச்சுன்னு சொன்னால் குர்ஆன் வேகமா போயிடும். குர்ஆனுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. குர்ஆனை நெருங்க 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 இந்த குர்ஆன் என்ன செய்யும், அதன் பக்கம் தன்னை ஈர்த்துக் கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும், எடுத்துக் கொள்ளும். குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஓதாம அப்படியே அலட்சியம் கவனம் அப்படியே போயிட்டு இருக்கோம்னு சொன்னால் வேகமா போயிடும், மறந்துடுவோம். குர்ஆன் எடுத்த ஓத வராது. எங்க நாங்களே சொன்ன நல்லா ஓதிட்டு எனக்கு வருதில்லை, குர்ஆன நல்ல சரளமா ஓதப்போய் எனக்கு குர்ஆன் வருதில்லை. காரணம் உங்களை விட்டு போகுது, உங்களை விட்டு விலகி போகுது. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. குர்ஆன் போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடும். ஏன்னா ஹுதன் நேர்வழி அங்கத்தான் இருக்குது. அப்ப குர்ஆன் உங்களை விட்டு சென்று விட்டால் அநாகரிகத்தில் மூழ்கிறீங்க, ஜாகிலியத்தில் மூழ்கிறீங்க, சீர்கெட்ட அசிங்கமான அருவருப்பான வாழ்க்கையில உங்களை அப்படியே சேர்த்தா இழுத்துவான். எனவே ரமலானுக்கு முன்னால் எங்களை சீர்படுத்திக் கொள்வோம், ரமலானுக்கு முன்னால் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், இக்ராவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபியல் அஸ்ஹாபிஹி, அது மறுமை நாளில் உங்களுக்கு வந்து மன்றாடுன்னு சொன்னாங்க, ஷஃபாத் செய்யும் சொன்னாங்க. ஒரு அழகான ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நிறைய ஷஃபாத்துடைய வழியில காட்டி தராங்க. அது ஒன்று தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்க ஓதுனீங்க என்றால் மறுமையில் வந்து பேசு, உங்களுக்கு நீ மன்றாடும், யா அல்லாஹ் இரவு நேரத்தில் இந்த குர்ஆன் எடுத்து ஓதுனாயா அல்லாஹ், பகல் நேரத்தில் ஓதுனாயா அல்லாஹ், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் ஓதினான் யா அல்லாஹ், இவனோட பாவத்தை மன்னிச்சிரு,
இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று இந்த குர்ஆன் மன்றாடும். இந்த குர்ஆன் மன்றாடும். உள்ளத்தில் ஆழமா பதிச்சுக் கொள்ளுங்க. மறுமை என்பது பயங்கரமான நாள். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. யா நப்சி என துடிதுடிக்கக்கூடிய நாள். பயங்கரமான நாள். யாராலும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? எல்லாரும் ஓடுவாங்க. ஆதன விட்ட கை விரிச்சிருவாங்க. முடியாதுன்றுவாங்க. நூஹ்கிட்ட போங்கன்றுவாங்க. நூஹ் நபி கை விரிச்சிருவாங்க. எல்லா நபியும் கை விரிச்சிருவாங்க. நபிமார்களை பயப்படக்கூடிய நாள் மறுமை நாள். அந்த நாள்ல குர்ஆன் வரும். அந்த நாள்ல குர்ஆன் பேசும். உங்களுக்காண்டி வாதாடும். நீங்க உலகத்துல குர்ஆனை சரியா பயன்படுத்தி இருந்தால், உலகத்துல குர்ஆனை நீ பாதுகாத்திருந்தால், உலகத்துல குர்ஆனை நீங்க சரியா ஓதி இருந்தீங்கன்னால் வந்து பேசும். தைரியமா நீங்க மௌத்தா போகலாம். நான் ஒவ்வொரு நாளும் அதிகமாக என் வாழ்க்கையில் நிறைய குர்ஆனை ஓதி இருக்கிறேன். இந்த குர்ஆன் எனக்கு வரும். யாரும் எனக்கு துஆ செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த குர்ஆன் நிச்சயமாக கபருக்கு வரும். இந்த குர்ஆன் நிச்சயமாக மறுமைக்கு வரும். இந்த குர்ஆன் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். உறுதியாக நீங்க வாழலாம், சந்தோஷமா வாழலாம். இன்னும் அன்புக்குரியவர்களே, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ரமலானுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் இருக்குது. ரமலான் வரட்டுமே, குர்ஆன் எடுப்பேன்னு சொன்னால் அப்படியே பழைய கதை தான். கடைசியில் ரமலான் முடியும் போது யோசிப்போம், அடே என்னடா ரமலான் 10 நாள் போயிருச்சு, 20 நாள் போயிருச்சு, என்னடா அமல் செஞ்சேன், வந்த வேகத்திலே போயிருச்சு. இன்னைக்கு நாங்க பேசுறோமா இல்லையா? போன ரமலான் இந்த வந்துருச்சு. வந்துச்சுன்னு சொன்னா மனான்னு போயிடும். எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு வெயிட் பண்ணாது, அது காத்துக்கிட்டு இருக்காது. வந்த வேகத்திலே போயிட்டு இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றையிலிருந்து இன்னைக்கு மாறிலிருந்து வீட்டில் குர்ஆன் ஒரு ஆரம்பி. குர்ஆனுடைய சத்தம் போட்டு குர்ஆனை ஓதுங்க. வீட்டில் உள்ள ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யுங்க? குர்ஆனுடைய விஷயத்துல இன்றையிலிருந்து என்ன செய்யுங்க? கூடுதலான கவனம் செலுத்தினால் ரமலானை அடையும் பொழுது அதிகமாக குர்ஆனுடைய பக்கங்கள் ஓதக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்ள முடியும். இது முதலாவது. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, ரமலான் நெருங்கிட்டு வருது. திக்ருகள், தஸ்பீகள், குறிப்பாக காலை நேரத்தில், மாலை நேரத்தில் ஓதக்கூடிய அதிகாரிகள், திக்ருகள், இடையிடையே சொல்லக்கூடிய அதிகாரிகள், திக்ருகள், தஸ்பீகள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தும் யோசிச்சு பாருங்க. அன்புக்குரியவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னைக்கு இந்த போனுக்கு நாங்க எத்தனை மணித்தியாலங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எல்லாரும் சின்ன பிள்ளைகளில் இருந்து தள்ளாடும் வயது வரை இன்னைக்கு போன் இல்லாம இருக்க இயலாது. உலகம் அப்படித்தான் அமைஞ்சிருச்சு. ஆனால் மூழ்கிட்டோம். ஒரு போதையை போன்று என்ன செய்யறோம்? திரும்பினா போன், தொழுது சலாம் முடிச்சா போன், சாப்பிடும் போது போன், சாப்பிட்டு முடிச்சா போன், வீட்டுக்குள்ள வந்தா போன். இப்படித்தான் நிலைமை, இப்படித்தான் இருக்குது. எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், எங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இதே நிலை தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் எங்களை நாங்கள் இழந்து விடுவோம். இன்னைக்கு நிறைய அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, பலவிதமான நோய்கள் அது ஒவ்வொரு விதமாக வந்துகிட்டு இருக்கு. உணவின் மூலமாக வருது. நாங்க சாப்பிடக்கூடிய கெமிக்கல் சாப்பாடு, இன்றைக்கு போன்ல இருக்கின்றால அதனூடாக கதிர்வீச்சுகள் என கண்களை தாக்கி அதனூடாக நோய்கள். நீங்க பாருங்க, நிறைய எல்லாம் சின்ன வயசு மரணம். ஆச்சரியப்படுகின்றோம். 40 வயசு 45 வயசு அல்லாவுடைய கதிர் அல்ல அப்படித்தான் அமைச்சிக்கிறான் பாருங்க. நீங்க பாருங்க, சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக். நீங்க பார்க்கிறோமா இல்லையா? ஒரு நாள் விருதிச்சு மவுத்துண்டாவே ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு அவர் மவுத்தா போயிட்டாரா, அவ்வளவுதான். 40, இன்னைக்கு அவ்வளவு 25 வயசு 40 வயசு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பயங்கரமான ஒவ்வொரு அமைப்புல எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தீங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒன்றுதான் போன். எவ்வளவு நேரம் பார்க்கிறேன், இப்படி வச்சு பார்க்கிறோம். கண்ணுக்கு எவ்வளவு கெடுதி யோசிச்சு பாருங்க. பார்க்கணும், பார்க்க வேண்டிய விஷயங்களை பாருங்க, நல்லா கேளுங்க, உள்ளத்தை மாற்றக்கூடிய அம்சங்களை பாருங்க. ஆனால் விருதிச்சு மவுத்துண்டாவே ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு அவர் மவுத்தா போயிட்டாரா, அவ்வளவுதான். 40, இன்னைக்கு அவ்வளவு 25 வயசு 40 வயசு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பயங்கரமான ஒவ்வொரு அமைப்புல எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தீங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒன்றுதான் போன். எவ்வளவு நேரம் பார்க்கிறேன், இப்படி வச்சு பார்க்கிறோம்.
கண்ணுக்கு எவ்வளவு கெடுதி யோசிப்பான். பார்க்கணும், பார்க்க வேண்டிய விஷயங்களை பாருங்க, நல்லா கேளுங்க, உள்ளத்தை மாற்றக்கூடிய அம்சங்களை பாருங்க. ஆனால் எங்களுக்கு கேடி விளைவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அதை பக்குவமாக பயன்படுத்த என்பதை யோசித்துக் கொள்ளுங்க. அது ஒரு பகுதி. அதுக்கு கொடுக்கக்கூடிய மணித்தியாலங்கள், முக்கியத்துவங்கள் அமலுக்கு கொடுக்கிறது. வாங்க சத்தை கேட்டால் ஹய்யால ஸலா, தொழுகைக்கு வாங்க கேக்குது, காது வழிய உள்ளத்துக்கு கேக்குது, தொடுது. ஹய்யால ஃபலா, தொழுகைக்கு வாங்க, வெற்றிக்கு வாங்க அழைக்கப்படுது. வாரம் இல்லை, மனசு இடம் கொடுக்குதில்ல, மூழ்கிட்டோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு உங்களை மயக்கிருச்சு சிற்றின்பம், சிறிய இன்பம், உலகம் உங்களை மயக்கிருச்சு, பள்ளிக்கு வாங்கிட்ட வாரம் இல்லை, போலம் இல்லை. காரணம் என்ன? உள்ளத்தில மார்க்கத்துடைய தாக்கங்கள் இன்னும் எங்களுக்கு வரல, இஹ்லாஸ் இறைச்சம் வரல. அல்லாஹ் குர்ஆன் சொல்றா இல்லையா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லப்பட்ட உள்ளம் நடுங்கும்தான். நடுங்குது இல்ல, அல்லாஹ் அக்பர் கேட்டால் நடுங்குது இல்ல. அதே தொழுகை நேரம் வந்துருச்சு, பள்ளிக்கு போகணுமே, பயம் வருதில்லை. பயந்தார்கள் தோழர்கள், சஹாபாக்கள். இன்றைக்கு பள்ளிக்கு வெளியே கிரௌட் இருக்குது, ஜமாத்துக்கு இல்ல, தொழுகைக்கு இல்ல. அதிகமான பள்ளியுடைய நிலை இப்படித்தான் இருக்குது. காரணம், உலகம் எங்களை ஏதோ திசையின் பக்கம் திருப்பிட்டு இருக்கு. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் பழையமான அமைப்பில் போயிட்டு இருக்குது. எனவே விக்ரிகள் மூலமாக, தஸ்பீஹ் மூலமாக உள்ளத்தை ஒளிமையப்படுத்துங்க, உங்களை பரிசுத்தமான உள்ளமா அமைச்சுக் கொள்ளுங்க. அல்லாஹ் அழைக்கப்பட்டால் எதுவாக இருந்தால் விட்டுட்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذிக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை நிறைய விக்ர் செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான், வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. 33வது அத்தியாயம் 41வது வசனம் சொல்றான். இது பொதுவா சொல்றான், நிறைய இடத்துல சொல்றான். காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் திக்ர் செய்யுங்கன்றான். குறிப்பா அல்லாஹ் சொல்றாங்க, கவனிங்க, வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி. சூரியன் உதயமாவதற்கு முன்னாலும், வகப்ல உரூபிஹா, சூரியன் மறைவதற்கு முன்னாலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. அப்ப நாங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு வாரோம், பள்ளிக்கு ஜமாத்துக்கு வாரோம், தொழுதுக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சில அதுக்கார்கள், அன்றைய நாள் ஓதக்கூடிய திக்ருகள், தஸ்பீகள், அதே போன்று மாலை நேரத்தில் அஸ்ர் தொழுகைக்கு வாரும், அப்படியே அஸ்ர் தொழுதுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து மாலை நேரத்தில் ஓதக்கூடிய அதுக்கார்கள், திக்ருகள், தஸ்பீகள், இந்த குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்தணும். அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பை இப்படியான வசனத்தின் ஊடாக, எங்களுடைய செயல்பாடு ஊடாக நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நாளாந்தம் அதுக்கார்கள் திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை அமைச்சுக் கொள்ளுங்க. பள்ளிக்கு வாரீங்களா, 5 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு கூட ஆசைப்படும். பள்ளிக்கு வந்த உடனே சலாம் கொடுத்த உடனே வேகமா போகணும், அந்த திட்டத்தை மாத்துங்க. அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய இல்லம், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம், அந்த இடத்திலிருந்து வேகமா போன்னு ஆசை வைக்காதீங்க. 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் உட்காருங்க. மலக்குமார்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருள் நிறைஞ்சிருக்குது. அதை விட்டு போகும்போது கவலையோடு போகணும். என்ன செய்ய, போக வேண்டிய கட்டம் போறேன், சலாம் கொடுத்தோடனே 4 பேரை தாண்டிட்டு போறேன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய அபாக்கியம். அவசர தேவைகள், அவசியம் போய் ஆகணும், அது வேறு விஷயம். சும்மா போய் வெளியே போன் நோண்டிட்டு, சும்மா வீட்டுல உட்கார்ந்து நோண்டிட்டு இருக்குது. அதை விட ஒரு 5 நிமிஷம் இங்க உட்காருவோம், 2 திக்ருகள், தஸ்பீகள், இதை நாங்க செய்யும் பொழுது உச்சகட்டமான இறை எச்சத்தை வளர்க்கக்கூடிய, அமைக்கக்கூடிய சூழலை இந்த அதிகாரிகள், இந்த திக்ருகள், இந்த தஸ்பீகள் எங்களுக்கு உருவாக்கி தரும். அதே போல அன்புக்குரியவர்களே, ரமலானுக்கு முன்னால் இன்னும் நாம் தயாராக வேண்டும். நிறைய சதக்காக்கள் கொடுப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நற்செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி யன்சிலானி.
ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் இந்த பூமிக்கு இறங்கி வராங்க. பயக்கூட அகதுகுமா, அந்த 2 பேர்ல ஒருவர் சொல்லுகின்றார், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் யாரெல்லாம் கொடுக்கின்றாரோ அவருக்கு நீ கொடுப்பாயாக. வயக்கூல் ஆகிர், மற்றவர் சொல்கின்றார், அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் யார் இருந்தும் கொடுக்காமல் வைத்திருக்கின்றானோ நீயும் கொடுக்காத. புகாரில 1442வது ஹதீஸ்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கிறான். ஒருத்தருக்கு ஆயிரக்கணக்கு தந்திருப்பான், சிலருக்கு லட்சக்கணக்கில் தந்திருப்பான், சிலருக்கு கோடிகள் அதையும் தாண்டி கொடுப்பான். அவன் நான் ஏன் கொடுக்கணும், நான் எடுத்துக்கொண்டே தான் இருக்கணும், அந்த சிந்தனை நாம் மாற்றுவோம். நானும் கொடுக்கணும் என்ற 1000 தான் இருக்குது, அது 50 ரூபாய் கொடுப்போம், ஒரு 100 ரூபாய் கொடுப்போம். இவ்வளவு கொடுக்கணும் என்ற ஒரு மனப்பாங்கை வளருங்கள், அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பான். நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, எனக்கு தேவை தேவை தேவை, கோடீஸ்வரனுக்கும் தேவை, கோடிகள் இருந்தாலும் தேவைதான், அடிமட்டத்தில் இருந்தாலும் தேவைதான். அல்ல அப்படித்தான் உலகத்தை அமைச்சிக்கிறான். எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு நபி வந்து கேட்கிறார், சதக்காக்கள் எது சிறந்தது? உனக்கு தேவை இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய சதக்கா தான் சதக்காவில் சிறந்ததுன்றார். 10,000 ரூபாய் இருக்குது, எனக்கு தேவை, இப்ப கொடுக்க வேண்டும். யாரை கேட்கிறார்? ஒரு தாவா, ஒரு ஏழை கேட்கிறார், 10,000 ரூபாய்க்கு தேவை இல்ல, ஒரு 500 ரூபாய் கொடுக்கும். குறையுமே, அல்லாஹ் நிறைவாக்கும். அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தால் 10 அல்லாஹ் என்ன செய்வான்? பன்மடங்கு ஆக்கி தருவான். இஹ்லாஸ பொறுத்து, இறையச்ச பொறுத்து. நான் கொடுத்தா குறைஞ்சிடும் அல்லாஹ் வளர்க்க மாட்டான். இப்படிதான் இருக்கு. உங்களுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பொருள், உங்களுடைய தொழிலில் பரக்கத் ஏற்படும் சொன்னால் சதக்கா செய்யுங்க. மலைக்குடைய துவா நீங்க கொடுக்கிறீங்க, யார்கிட்ட கொடுக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சதக்காவும் அல்லாஹ் வலது கையில வாங்குறான். யாருக்கு கொடுக்குறீங்க? ஒரு ஏழைக்கு தான் கொடுக்குறீங்க, ஒரு மிஸ்கினுக்கு கொடுக்குறீங்க, பள்ளிக்கு கொடுக்குறீங்க, தவா கொடுக்குறீங்க. அதை தாண்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கொடுக்கிறத அல்லாஹ் எடுக்கிறான், வலது கையில் எடுக்கிறான். ஒரு குதிரையை வளர்ப்பதை போன்று, மழை போன்று வளர்க்கின்றான். இந்த உலகத்துல பன்மடங்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நீ எவ்வளவு கொடுத்தாலும் நீ மௌத்தா பொறுத்துமே திருப்பி தந்துரு. அது அல்லாஹ்வுடைய சுன்னா. இன்னைக்கு நீங்க பாருங்க, திடீர்னு உங்களுக்கு லாபம் ஒண்ணு கிடைக்கும், 10,000 ரூபாய் கிடைச்சிருச்சு. நீ நினைப்பீங்க இந்த பிசினஸ்ல செஞ்ச லாபம், இதுக்கு முன்னாடி நீங்க சதக்கா கொடுத்திருப்பீங்க, நீங்க நினைக்க மாட்டீங்க. சதக்கா கொடுத்ததுக்கு 10,000 ரூபாய் அல்லாஹ் தந்துட்டான். நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. 1 லட்சம் லாபம் கிடைச்சிருச்சு, அன்னைக்கு 1 லட்சம் கிடைச்சிருச்சு, இந்த கிழமை 1 லட்சம் லாபம், இந்த மாசம் 2 லட்சம் லாபம். இந்த 2 லட்சம் எப்படி வந்துச்சுன்னா, நீங்க இதுக்கு முன்னால 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னால அல்ல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி செஞ்ச சதக்காவுக்கு அல்லாஹ் நிறைவா தான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்கள் இஹ்லாஸோடு கொடுத்தால், இறையச்சத்தோடு கொடுத்தால் 1லிருந்து 10, 70, 700 மடங்கு அதை தாண்டி தருவாங்க. அப்படித்தான் வளர்த்துக்கணும். அந்த சுன்னா வளர்த்துக் கொள்ளுங்க, இஹ்லாஸா கொடுங்க, இறையச்சத்தோடு கொடுங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவாதம் என்ன? 700 மடங்கை தாண்டி தருவாங்க. இது அன்புக்குரியவர்களே, ரமலான் வருது. இப்ப நீங்க தயாராக, நான் ஒரு 2 பார்சலை என் தாத்தாவுக்கு கொடுக்கணும், என் தங்கச்சிக்கு கொடுக்கணும், மச்சானுக்கு கொடுக்கணும், கஷ்டப்படுறாங்க. நான் கொடுக்கக்கூடிய இந்த உணவின் மூலமா அவங்க சஹரி செய்யணும், நான் கொடுக்கக்கூடிய இந்த சாப்பாட்டு மூலம் நோன்பு திறக்கணும், அந்த ஏற்பாட்டை நான் செஞ்சு கொடுக்கணும். ஆழமான நம்பிக்கை வைக்க முடியும். உங்களுக்கு தேவை இருக்குது, அந்த தேவையை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் பல வழிகளை திறந்து தருவாங்க. எப்படி வரும்னு சொல்லுங்க. அந்த சதக்கா விஷயத்தில் நிறைய பங்களிப்பு செய்யும். நிறைய சொந்தங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய குடும்பங்கள். சதக்கால சிறப்பு எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய சதக்காருக்கு தானே 2 மடங்கு. ஒன்று, உறவை பேணிய நன்மை. உறவை பேணினால் நேர சொர்க்கம் தான், சொர்க்கத்துக்கான வழி. உறவுகளுக்கு நீங்கள் கொடுத்தால், நானா கஷ்டப்படுறார், தம்பி கஷ்டப்படுறார், தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, மாமா மச்சான் சாட்சி, உறவை பாக்குறீங்க, அப்ப உறவை பேன்றீங்க. உங்க மனசு கேட்குது, கஷ்டப்படுறான், அப்ப உறவை பேன்றீங்க, கொடுக்கிறீங்க உறவுக்கு. 2வது சதக்காசி நன்மை. அப்ப சொர்க்கத்துடைய வாசல், பொருளாதார வளர்ச்சி. இதை சொன்னாங்க. நீங்க
குடும்பத்தை பேணி நடந்தால் பொருளாதாரம் தானாக வரும்னு சொன்னார். அப்ப சந்தர்ப்பம் கிடைக்குது உங்களுக்கு, நல்ல வாய்ப்பு தாரம். ஆகவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருளாதார உதவிகளை அல்ல எனக்கு தந்துகிட்டே இருக்கிறான், தாரான். அல்ஹம்துலில்லாஹ், கொடுப்போம் என்று கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு அமைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடு எல்லா பள்ளியிலும் செய்வார், இந்த பள்ளியிலும் செய்வார். உங்களுக்கு ஆசை வரும், நான் 100 ரூபாய் கொடுக்கும், எனக்கு 100 ரூபாய் கொடுக்க முடியும். என்ன 100 ரூபாய் இந்த கஞ்சில சேரணும், இந்த 100 ரூபாய்க்கு நோன்பு திறக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கணும், எனக்கு அந்த நன்மை கிடைக்கணும். சந்தோஷத்தோட கொடுங்க, இறையச்சத்தோட கொடுங்க. பிரதிபலிப்பை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவான். இப்படியான அமைப்பு என்ன செய்ய நிறைய இருக்கு. ரமலானுக்கு முன்னாடி என்ன செய்ய, நீங்க ரமலானுக்கு தயாராகணும். ஒரு திருமணம் நடக்க போகணும், என்ன செய்வோம், 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தயாராகும். வீட்டெல்லாம் நல்லா பெயிண்ட் அடிக்கணும், வீட்டை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், புதிய கட்டில் எடுக்கணும், புதிய அலுமாரி எடுக்கணும், மாப்பிள்ளை இப்படியா பொண்ணுக்கு இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷம் என்ன செய்யறோம். ஒரு திருமணம் ஒரு நாளைக்கு அது 100% சக்சஸ் ஆகணும். அதுக்கு என்ன செய்யறோம், 6 மாசங்கள் திட்டமிட்டு பல வழிகளை ஓடும். வரக்கூடிய ரமலான் ஒரு மாதம் உங்களுக்கு 100% சக்சஸ் தரணும். இந்த நேரம் முயற்சி, இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இப்படியான விஷயங்கள், குர்ஆன் ஓதக்கூடிய விஷயங்கள், நேரத்துக்கு வந்து தொழக்கூடிய விஷயங்கள், தஹஜ்ஜுக்கு எழும்புங்க, லுஹா தொழுவுங்க, இப்படியான அமைப்புகள் என்ன செய்யுங்க, அமைத்துக் கொண்டால் ரமலானும் எங்களுக்கு கை கொடுக்கும். அதனூடாக ரமலானூடாக என்ன எதிர்பார்க்கின்றானோ, லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம், தக்வாவை ரமலான் முடியும் போது நீங்களே உணவீர்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யத்புல் மையத்த ஸலாஸா, ஒரு ஜனாசாவை 3 விடயங்கள் பின்தொடரும். அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அவருடைய குடும்பம், அவருடைய செல்வம், அவருடைய அமல்கள். எர்ஜு இஸ்னானி, 2 திரும்பி வரும். அஹ்லுஹு வ மாலுஹு வ யபுகாவாஹி, 1 மட்டும் தங்கும் அமல்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா, ஒரு மௌத்தா போயிடலாம், போய் கலந்து கொள்றோம். ஏன் போனோம், என்ன சொந்தக்காரர், என்ன உறவுக்காரர், என்ன நண்பர், இதர சொன்னாங்க. எல்லாம் வருவாங்க, சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க. எது வரைக்கும் வருவாங்க, மையவாடி வரைக்கும் வருவாங்க, அப்படியே திரும்பிடுவாங்க. அவர் கஷ்டப்பட்டு பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் மழையில நனைஞ்சு வெயில காஞ்சி உள்ளூர்ல வெளிநாட்டுல சம்பாதித்த சொத்துக்கள் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. சொல்லலாம், அதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருடைய கபருக்கு போகக்கூடியது அமல். ஆகவே அமலுடைய விஷயத்துல கவனம் செலுத்து. இதுதான் எங்களுக்கு தேவை. இன்றைய காலத்துல நான் எப்ப மௌத்தோப்பன்னு தெரியாது. இன்றைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ கேட்டுட்டு இருக்கிறீங்க, எனக்கு மௌத்து எப்பன்னு எனக்கு தெரியாது, மர்மம். உங்களுக்கு மௌத்து எப்பன்னு தெரியாது. நான் மௌத்தா போயிட்டேன்னா யாரும் வரமாட்டாங்க, என் மனைவி வரமாட்டாங்க, என் பிள்ளைகள் வரமாட்டாங்க, என் இருக்கிற சொத்துக்கள் செல்வங்கள் வராது, வாகனம் வராது, வீடு வராது. நான் செஞ்ச அமல் தான் வரும். அதே போட்டு உங்களுக்கு நீங்க தான் முடிவு செய்யும். அதில் சிலர் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் மௌத்தை நினைங்க, அடிக்கடி நினைக்க. ஆரம்பத்தில் சொன்னேன், தூங்கி எழும்பின உடனே நான் மௌத்திலிருந்து எழுப்பிட்டேன். அல்லாஹ் எனக்கு ரூஹை திருப்பி தந்திருக்கிறான், எனக்கு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும், இன்றைக்கு செய்யக்கூடிய அமல்களை சரியா செய்யணும் என்ற அடிப்படை திட்டமிட்டு என்ன செய்யுங்க. எந்தெந்த நல்லறங்கள் பகல் நேரத்தில் செய்யணுமோ, எந்தெந்த நல்லறங்கள் அமல்களை இரவு நேரத்தில் செய்யணுமோ திட்டமிட்டு போட்டி போட்டு செய்து இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மன்னிக்க வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.